கம்பம் தொகுதி தமிழக கேரள எல்லைகள் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை முற்றிலுமாக தடுப்பேன் என்று தாபிக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா உறுதிபட தெரிவித்துள்ளார். கம்பம் சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற்றால் மலைமாடுகளை வனப்பகுதிக்கு சென்று நானே மேய்ப்பேன் எனவும் அவர் கூறினார். மருத்துவ கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்படுது அப்படின்னா, கடந்த 20 ஆண்டு காலமாக கம்பம் சட்டமன்ற தொகுதியில் மலை ஓரங்களில் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவை கொண்டு இங்கே கொட்டிட்டு போகிறான். கம்பம் ஒன்றும் குப்பைத்திட்டு கிடையாது. இது பல முறை சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆனால் விடிய பிறக்கலை. நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வண்டி கழிவுப் பொருளை ஏற்றி கம்பத்துக்கு ஒரு வண்டி நுழைய விட மாட்டேன். நம்ம தேனி மலை மாடு அப்படின்னா அது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு மாடு வகைகள். அந்த மாடுகளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு வரலாறே இருக்குது. 1000 ஆண்டு காலமாக அது வனத்தில் மேய்ச்சிட்டு வர மாடு. அந்த மாடுக்கு வனம் வனத்தில் மேய்க்கிறதுக்கு வனத்துறை அனுமதி கொடுக்கல. அப்போ அந்த மலைமாடு இனங்களை அழிக்கணும் முடிவு பண்ணியிருக்காங்களா? நிச்சயமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்தவுடன் மலை மாடுகளை நான் காட்டில் கொண்டு போய் மேய்ப்பேன்.